வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வைகோ எடுக்கிற முடிவு என்னவாகும்? மிகப்பெரிய சக்தியா இருந்தவரு. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வலதுகரமா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செயல்பட்டவரு. ஆனா, அவரு ஒரு நிலையான முடிவு எடுத்து, நிலையா ஒரு கட்சியில இருப்பாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவர் போற்றப்படும்படியான ஒரு நபரா நான் அறிஞ்சதில்ல. அவரு திமுக விட்டு வெளியில வர்றதுக்கான காரணங்கள் எல்லாமே பார்க்கும்போது, அ அன்னைக்கு இருந்த நிலையில அ கலைஞர் அவர்களுக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில அவர் மீது அந்த சுமை, பழிச்சுமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத சுமத்தி கட்சிய விட்டு வெளியில சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு, பல கட்சிகள்ல பயணிக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு கட்சி. இனி நான் தான் திமுக அப்படின்ற அளவுக்குலாம் அவர் செயல்பட்டவர் தான். ஆனா இன்னைக்கு அடுத்தடுத்த கட்சிகள்ல நிலையான ஒரு முடிவு எடுக்காம, இங்கும் அங்கும், இங்கும் அங்குமா தவிட்டு, சிறப்பான சிரத்தம் இல்லாம, ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவரா இல்லாம, ஒரு பதவிக்காகவும், பணத்துக்காகவுமா ஒரு அரசியலா முன்னெடுத்துட்டு போனதுனால, அவர் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இப்ப அவர் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இணையறதுக்கான ஒரு பேச்சு அடிபடுதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, என்னைய கேட்டாக்க அது சரியான முடிவா இருக்காது. அவரால ஒரு நிலைப்பாடு நிலையா எடுக்க முடியாது. பட் இன்னைக்கு அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அ உதயசூரியன் சின்னத்துல நின்னு போட்டியிட்டதுனால, இன்னும் அவரு உங்க கட்சியில சேராம இருக்காரு. இல்லைன்னா எப்போ சேர்ந்திருப்பாரு. இல்ல இப்ப திருமாவளவன் ஒரு எம்பி சீட்ட ஆல்ரெடி அவங்க கட்சிக்கு வாங்கியாச்சு. ம். ஆனா இப்ப இவர் எனக்கு எந்த ஒரு இடைத்தேர்தல்லயும் நான் நிக்க மாட்டேன். எனக்கு எம்பி சீட்லாம் வேணாம். எனக்கு அது வேணாம், இது வேணாம். என்னைய விட்டுருங்க. என் மக்களுக்கு நல்லது நடந்தா போதும்ன்னு சொல்றாரு. அத பத்தி இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா அழகா இருக்கும். இப்போ ஒண்ணு கேளுங்க. ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிட்டோம் அப்படின்னா, புது இடத்துல என்ன சொல்லுவான்? சாப்பாடு வைக்க போனாங்கன்னா, "இல்லங்க வேணாம்." "இல்ல எனக்கு வேணாம். கொஞ்சமா வைக்காதீங்க." அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. அவர் இவ்வளவு நாள் ஒரு பசியோட இருந்த ஒரு தலைவர். அரசியல்ல எந்த ஒரு பதவியுமே அனுபவிக்காம, தன்னோட மக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதுமே செய்யாத அளவுக்கு தன்னோட நிலைப்பாட்ட எடுத்துட்டு போனவரு. இன்னைக்கு அவருக்கு அவரோட கட்சிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை கிடைச்சிருக்கு. அவர் மக்களுக்காக இதுவரைக்கும் பேசினாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்காக மட்டுமே பேசியிருக்காரு. நான்லாம் கூட ஒரு காலத்துல அன்னை திருமானே ஏன் நமக்கெல்லாம் பேச மாட்டாரா? இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்குன காலங்கள்லாம் இருக்கு. அவரு 2 விஷயத்துல அவர நான் மிகப்பெரிய அளவுல பாராட்டுவேங்க. அவரு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. பணம் அப்படின்ற இடத்துல அவர விலை குடுத்து யாருமே வாங்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவர். அவர் மக்களுக்காக எதுவும் செய்யல அப்படின்ற ஒரு வருத்தம். இத்தன வருஷம் அந்த திமுகவோட பயணிச்சும் கூட அந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு நலத்திட்டமும் செஞ்சு குடுக்காம, அப்படியே கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாரியே இருந்துட்டு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது, அந்த ஒரு சமுதாய இன மக்கள் மேலெழுச்சி பெற்று, இன்னும் மாதிரியே கும்புறா சாமி அப்படின்ற ஒரு அந்த இடத்துல இருந்து இல்லாம, எங்கள கும்புட்றா சாமி அப்படின்னு சொல்லி அவங்க நிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கு. இதையாவது கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நகர்வ எடுத்துட்டு போனாருன்னா, அண்ணே அந்த சமுதாயத்துக்கு செய்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும். இல்ல இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி வந்தாச்சு. ம். விஜய் அவர்கள் முதல்வராயும் ஆயிட்டாரு. ஆனாலும் ஏன் திரும்ப திரும்ப திமுகவ அவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுகவ அடிக்காம அப்புறம் என்னங்க போயிட்டு அடுத்த ஸ்டேட்ல இருக்கிற அ கேரளா ஸ்டேட்ல இருக்க முதலமைச்சரையும், கர்நாடகால இருக்கிறவரையுமா அப்படி அடிப்பாங்க? இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? சரியான பாதையில போறாப்புல விஜய். மாண்புமிகு முதலமைச்சர் மன்னிக்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சரியான பாதையில, சரியான இலக்க நோக்கி பயணிக்கிறாரு. நீங்க கேட்கிறீங்கல்ல, இப்ப ஏங்க எலக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப போய் பழையபடிக்கு எதுக்குங்க? அவர் திமுகவே போய் கொட்டிக்கிட்டே இருக்காரு, தேனி மாரி அப்படின்னு கேட்கிறீங்கல்ல. திமுகவ மட்டும் தான் கொட்ட முடியும். ஏன்னா, அவங்க மட்டும் தான் ஆளுமை. அவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையாவும், மிகப்பெரிய ஒரு சக்தியாவும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசும், ஐயா மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். சரி அவர் தோத்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினே தோத்துருக்காரு அப்படின்னா? அவர் தோத்ததுக்கு காரணம் அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இல்ல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அண்ணா மேல இருந்த ஒரு பாசமா இருக்கலாம். இல்ல அவர் கூடவே இருந்து அவர தோற்கடிக்கிறதுக்கு யாராவது மறைமுகமா வேலை செஞ்சிருக்கலாம். நிறைய இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, அவர் தோல்விக்கு அவர் மட்டுமே காரணம். அவர் கூட இருந்தவர்களை பெண்களை இழிவாகவும், கேவலமா பேசினது. இது தவிர வேற எதுவும் இல்ல. தலைமை சிறப்பா தான் செயல்பட்டுச்சு. அவரு ஒரு ஆட்சியில இருந்தாலும், ஒரு அதிகாரத்துல இருந்தாலும், ஒரு முதலமைச்சரா அவரு சிறப்பா ஸ்திரத்தன்மையோட செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கீழ இருந்தவங்க மக்கள மதிக்கல, மக்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்கல. ஒரு கவுன்சிலரா இருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலர் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒருத்தர் போய் கேட்டாக்க, அந்த வீடு கட்டுறதுக்கான எனக்கு எவ்வளவு தர்ற? ஒரு 10% குடுத்துறலாமே. ஏன் உன்ட்ட என்ன காசா இல்ல? என்னய்யா ரூ. 30,00,000 ரூ. 40,00,000 போட்டு வீடு ரூ. 1,50,00,000 வீடு கட்டப் போற ஒரு 10% 10%ன்னா கிட்டத்தட்ட ரூ. 11,00,000.
அசால்ட்டா லஞ்சங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு மக்கள் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய அளவுல கோபம் அடைகிறாங்க. யார் மேல? தலைமை மேல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த நாடு அப்படிங்கிற தமிழ்நாடு இன்னைக்கு வந்தது இல்லைங்க. கிட்டத்தட்ட 60 வருடங்களா இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் விஜய் அண்ணா வந்து ஆட்சி கட்டில் அமரும்போது, என்ன பலன் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை தான் கையில ஒரு நாட்டை தங்க தாமரையில வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா சில ஊழல்வாதிகளோட செயல்களால நாடு கடன் சுமையில இருக்கு அப்படின்ற ஒண்ணு தானே தவிர, கட்டமைப்பு என்பது அந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு. இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், மற்றபடி படிப்பு எல்லா விஷயங்கள்லையும் கேரளாவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு படிப்புல தொழில் வளத்துல 2வது இடத்துலயும் நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத மறந்துட முடியாது. இதுக்கப்புறம் இவர் என்ன செய்ய போறாரு? இந்த மக்களுக்கு என்னத்தை கொண்டு போய் கொடுக்க போறாரு? இவர் மக்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரு? இவர் கட்சியில இருக்கவங்க எம்எல்ஏ அமைச்சரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வாக்கு கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல இருக்க 234 தொகுதியிலையும் நின்ன வேட்பாளர்களை அந்த மக்களுக்கு யாருன்னே தெரியாது. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா சி. ஜோசப் விஜய் அவர்களின் முகமாகவே அவர்கள் இருந்தாங்க. அந்த விசில் சின்னம் தான் அவங்கள வெற்றியடைய வச்சுச்சு. அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க இந்த வெற்றி என்பது தனி ஒருவரின் வெற்றியே. ரைட். இப்ப அண்ணாமலையை எடுத்துக்குவோம். தாமரை சின்னத்துல அண்ணாமலையால இன்னைக்கு பாஜகவை உள்ள நுழைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் தனிக்கட்சி தொடங்குறாருன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, எனக்கு பாஜக வேணாங்க, எனக்கு மரியாதை இல்ல, அதிமுக நேத்து வந்து அதிமுகவுக்காக எனக்கு என்னைய வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவர் வந்து இப்ப தமிழகத்துல கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்னவாகும்? உங்களுக்கு பாஜகவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாஜக ஐயா மதிப்புக்குரிய மோடிஜி ஐயாவா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த கட்சி என்பது தனிப்பட்ட ஒருவரின் முகம் அல்ல. அது பாரதிய ஜனதா என்பது இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தது. அவங்களோட கொடி அது. அவங்க சொல்ற கட்டளைக்கு அடிபணிஞ்சுதான் நாட்டின் பிரதமா இருந்தாலும் அவங்க தான் நிறுத்துவாங்க. மக்களுக்கு யாரை பிடிச்சு ஒரு தனி நபரால அந்த கட்சிக்கு பெருமை அப்படிங்கிறத பாரதிய ஜனதா ஏத்துக்காதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். தமிழகத்தில் அண்ணாமலை என்பவருக்கான மிகப்பெரிய எழுச்சி. அண்ணாமலைனா பிஜேபி, பிஜேபினா அண்ணாமலைன்றது போய் அண்ணாமலைனா பிஜேபி, அண்ணாமலையை வச்சு பிஜேபி வளருது அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கல. அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி எங்களுக்கு வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கட்சி, ஒரு தலைவர், தனிப்பட்ட ஒரு நபரால ஒரு கட்சி வளர்றத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களோட கட்சி, அவங்களோட அந்த கட்டமைப்புகளை ஏத்துக்கிட்டு அந்த கட்சி வளரணும்னு ஆசைப்படுவாங்க. அதன் நிலைப்பாடு தான் மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அண்ணனை அவங்க தலைவர் பதவியில நீக்கிட்டு தற்காலிகமா இப்போ ஒருத்தர் தலைவரா இருக்காரு. அவர் தலைவரா இருக்கிறாரா அப்படின்றதே எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்தடுத்த வீடியோல கேட்போம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏன் இப்படி பொசுக்குன்னு ஆரம்பிச்சுட்டாங்க? நன்றி. இணைந்திருந்த உறவுகள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல ஏதேனும் குறைகள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.